எட்டாவது கணக்கு ஏ ஆல்ஃபா ப்ளஸ் பி பிசி பி ஆல்ஃபா ப்ளஸ் சி ஏ ஆல்ஃபா ப்ளஸ் பி ஆல்ஃபா ப்ளஸ் சி 0 = 0 எனில் ஏபிசி என்பன ஜிபியில் அமையும் அல்லது ஆல்ஃபா என்பது ax² + 2bx + c = 0வின் ஒரு மூலம் என நிறுவுகன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் 10th படிச்சது தான் சாமி. ஏபிசி அப்படின்னு சொல்கிறது ஒரு ஜிபின்னா பெருக்கு தொடர் வரிசையில் அமையும் அப்படின்னு சொன்னால் கண்டிஷன் அது b² = ஏசின்னு வரணும். இது வந்தால் தான் அந்த கண்டிஷன். அல்லது b² - ac = 0 இது வந்தால் தான் அது ஜிபியில் அமையும். எது ஏவும் பியும் சியும் வந்து ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ என்னென்னா b² - ac = 0ன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதை ப்ரூவ் பண்ணிட்டோம்னா இது ஜிபி பெருக்குத்தொடர் வரிசையில் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிடும். அடுத்தது ஆல்ஃபா என்பது இதனுடைய காரணி அல்லது ஒரு மூலம் அப்படின்னு சொன்னால் காரணி அல்லது மூலம் அப்படின்னு சொன்னால் x-2 ஏதோ ஒரு பல்லுறுப்பு கோவைக்கு காரணின்னு சொன்னால் அர்த்தம் மூலம் சொன்னது x-2 = 0. அப்போ =0வா அது எது வருது அப்படின்றத நம்ம இதை சொல்ல போகிறோம். ஓகேவா? இது வருதா, இந்த எக்ஸுக்கு பதிலாக ஆல்ஃபான்னு வருதா அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம். ஓகே, அவங்களே தனிக்கோவினுடைய மதிப்பு 0ன்னு கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ண போகிறோம் சாமி, ஏ போட்டு எது கூட பெருக்க போகிறோம் பாருங்கள். இப்போ ஏன்னா இந்த ரோ அவுட்டு, இந்த காலம் அவுட்டு, மீதி யார் இருக்காங்க, சி பி ஆல்ஃபா ப்ளஸ் சி பி ஆல்ஃபா ப்ளஸ் சி இது 0. இது ப்ளஸ் இங்கே என்ன பண்ணணும், மைனஸ் பி இன்ட்டு தான் பி கூட தான் இதை பெருக்க போகிறோம். அதை எப்படி போட்டுட்டு இது பண்ணிக்கலான்னு பார்க்கலாம். பி அப்படின்னு சொன்னால் இந்த ரோ அவுட்டு, இந்த காலம் அவுட்டு, மீதி இருக்கிறது பி ஆல்ஃபா ப்ளஸ் சி ஏ ஆல்ஃபா ப்ளஸ் பி இது 0. ஓகே, ப்ளஸ் ஏ ஆல்ஃபா ப்ளஸ் பி. இப்போ இது இந்த ரோ அவுட்டு, இந்த காலம் அவுட்டு, இப்படி இருந்து இப்படி போயிடும். மீதி இருக்கிறது பி சி ஏ ஆல்ஃபா ப்ளஸ் பி ஆல்ஃபா ப்ளஸ் சி. ஓகே, ஈக்குவல் என்ன கொடுத்துட்டாங்க சாமி, 0ன்னு அவங்களே கொடுத்து வச்சுட்டாங்க. இப்போது ஏ இன்ட்டு சி கூட 0 பெருக்குன்னா 0 மைனஸ் கீழேருந்து மேலே போகும்போது மைனஸ் போடணும், அதை மைனஸ் போட்டேன். பி ஆல்ஃபா ப்ளஸ் சி பி ஆல்ஃபா ப்ளஸ் சி. அப்போ பி ஆல்ஃபா ப்ளஸ் சி எத்தனை வந்து டூரம் வந்திருக்கு, டைம் வந்திருக்கு 2 முறை. அப்போ தான் ஹோல் ஸ்கொயர். இங்கே மைனஸ் பி இன்ட்டு மேலேருந்து கீழே போயிருக்கிறேன் 0, கீழேருந்து மேலே போனால் மைனஸ் போடணும். இது வேறுபட்ட உறுப்புகள், அதனால் ஏ ஆல்ஃபா ப்ளஸ் பி இன்ட்டு பி ஆல்ஃபா ப்ளஸ் சி அப்படியே பிரிச்சுக்கிறேன். ப்ளஸ் ஏ ஆல்ஃபா ப்ளஸ் பி மேலேருந்து கீழே போயிருக்கிறேன். ஸோ பி இன்ட்டு பி ஆல்ஃபா ப்ளஸ் சி, கீழேருந்து மேலே போகிறேன் மைனஸ் போடணும், சி இன்ட்டு சி இங்கே போடுறேன் ஏ ஆல்ஃபா ப்ளஸ் பி ஈக்குவல்னா சமயம் சொல்லிட்டாங்க அவங்க 0ன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போது 0லேருந்து எதை கழிச்சாலும் அதே தான் கிடைக்கும். மைனஸ் வெளியே எடுத்துக்கலாம், மைனஸ், அதாவது 0லேருந்து எதை கழிச்சாலும் அதே தான் கிடைக்கும். அதனால் இதை மைனஸ் மட்டும் போட்டுட்டா ஓகே. அதனால தான் அந்த மைனஸ் வெளியே எடுத்துட்டேன். ஏ இன்ட்டு பி ஆல்ஃபா ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர். 0லேருந்து எதை கழிச்சாலும் அதே தான் கிடைக்கும். குறியினருக்கு மைனஸ், அப்போ ரெட்டப்பட மைனஸ் ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஆல்ஃபா ப்ளஸ் பி இன்ட்டு பி ஆல்ஃபா ப்ளஸ் சி. இங்கே ப்ளஸ் ஏ ஆல்ஃபா ப்ளஸ் பி, இது உள்ள பெருக்கிற சாமி, இன்ட்டு b² ஆல்ஃபா ப்ளஸ் பிசி, இது உள்ள பெருக்கிறேன், மைனஸ் ஏசி ஆல்ஃபா மைனஸ் பிசி ஈக்குவல் டு 0. ப்ளஸ் பிசி மைனஸ் பிசி என்ன ஆகிடுச்சு, கேன்சல் ஆகிடுச்சு. மீதி இங்கே இருக்குது பார்க்கலாம். இப்போது எத்தனை உறுப்புகள் சாமி, 1 2 ஃபுல்லாக 3 உறுப்புகள் இருக்குது. இந்த 3 உறுப்பில் எதனா பொதுவாக இருக்கான்னு பாருங்கள். இதுக்கு பி ஆல்ஃபா ப்ளஸ் சி இருக்குது, இங்கே பி ஆல்ஃபா ப்ளஸ் சி தான் ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இங்கே பி ஆல்ஃபா ப்ளஸ் சி இல்லை, பி ஆல்ஃபா ப்ளஸ் சி இல்லை. அதனால் இதை அப்படியே வச்சிடலாம் தனியாக. இந்த 2 உறுப்புகள் மட்டும் பொதுவாக இருக்கிறது யார் பாருங்கள், பி ஆல்ஃபா ப்ளஸ் சி பொதுவாக இருக்குது. வெளியெடுத்தலாமா, வெளியெடுத்தனா போடணும், ப்ராக்கெட் போட்டோம், ப்ராக்கெட் போட்டால் அங்கே கேன்சல் பண்ணிடணும். 1 டைம் எடுத்துட்டேன், நீக்கியாச்சு. இது 1 டைம், மீதி என்ன இருக்கும், மைனஸ் ஏ இன்ட்டு 1 டைம் தான் இருக்குது. ஸோ பி ஆல்ஃபா ப்ளஸ் சி. ஓகே, ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஆல்ஃபா ப்ளஸ் பி க்ளோஸ் ப்ராக்கெட். இது தனி கேட்டகரி. ஏ ஆல்ஃபா ப்ளஸ் பி இன்ட்டு இது கேன்சல் ஆனது b² ஆல்ஃபா மைனஸ் ஏசி ஆல்ஃபா ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கப்பா, இது உள்ள பிரிக்கலாமா, இல்லைனா உள்ள பெருக்கி போடலாம்.
பி ஆல்ஃபா ப்ளஸ் சி இன்ட்டு மைனஸ் ஏபி ஆல்ஃபா மைனஸ் ஏசி ப்ளஸ் ப்ராக்கெட்னா பெருக்கல் பொதுவானது, அப்போ பெருக்கிங்க. அந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டாவே உங்களுக்கு தெரிஞ்சிடணும். ஏபி ஆல்ஃபா ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் இதை பார்த்துட்டோம்னா ஏ ஆல்ஃபா ப்ளஸ் பி, இதில் யார் பொதுவாக எடுக்கலாம்? ஆல்ஃபா வெளியே எடுத்துடலாமா? இன்ட்டு ஆல்ஃபா வெளியே எடுத்துட்டா பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி ஈக்குவல் டு 0. இப்போது ப்ளஸ் ஏபி ஆல்ஃபா மைனஸ் ஏபி ஆல்ஃபா கேன்சல், பி ஆல்ஃபா ப்ளஸ் சி இன்ட்டு மைனஸ் ஏசி ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஆல்ஃபா ப்ளஸ் பி, இந்த ஆல்ஃபா முன்னாடி எடுத்துகிட்டு வந்துட்டா ஆல்ஃபா இன்ட்டு ஏ ஆல்ஃபா ப்ளஸ் பி இன்ட்டு பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி ஈக்குவல் டு 0. இப்போ இது ப்ளஸ் இருக்குது, முன்னாடி ஒரு உறுப்பு பின்னாடி ஒரு உறுப்பு, 2 உறுப்பு இருக்குது. இந்த 2 உறுப்புலேருந்து எதனா பொதுவாக இருக்கான்னு பாருங்கள். பி ஆல்ஃபா ப்ளஸ் சி, இங்கே பி ஆல்ஃபா ப்ளஸ் சி கிடையாது. பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி, அப்போ யாரை பொதுவாக எடுக்கலாம்? பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி பொதுவாக எடுத்துடலாமா? குறி மாறி அதே தான், சேம் தான் இருக்குது. -4 + 3 +3 -4 சமம் தானே, இது ஈக்குவல் தான் ரெண்டுமே. அப்போ எப்படி வேணால் நம்ம எடுக்கலாம். பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி வெளியே எடுத்தாச்சு. வெளியே எடுத்தால் என்ன பண்ணோம்? ப்ராக்கெட் போட்டால் கேன்சல், ஒன் டைம் இது யார் இருக்காங்க? பி ஆல்ஃபா ப்ளஸ் சி, இங்கே யார் இருக்குது? ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு ஏ ஆல்ஃபா ப்ளஸ் பி ஈக்குவல் டு 0. இப்போ சாமி இந்த இரண்டையும் பெருக்குனா 0 கிடைக்குதா? ஒன்று இது 0வாக இருக்கணும், இல்லைனா இது ஃபுல்லாக 0 இருக்கணும். ரைட்? இது கூட 0 பெருக்குனா 0 இருக்கும். ஒரு எண் இது ஒன்று ஏதோ ஒரு நம்பராக இருக்குது, இது 0 வந்தால் தான் இது 0வாக இருக்கும். இல்லை, இது வேறு ஏதோ ஒரு நம்பரு, இது 0 வந்தால் தான் என்ன பண்ணும்? அது 0 இருக்கும். ஸோ திஸ் இம்ப்ளைஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி ஈக்குவல் டு 0. இது பி ஆல்ஃபா ப்ளஸ் சி, இது உள்ள எடுத்து பெருக்கிறேன், ப்ளஸ் ஏ இன்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பி ஆல்ஃபா ஈக்குவல் டு 0. இதை இருபடி சமன்பாட்டின் பொது வடிவத்தில் எழுதி பார்க்கலாம் சாமி. ஏ இன்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயர், ஒத்த உறுப்புகளை ஒன்றா போட்டலாம். முன்னாடி என்ன இதுன்னு அர்த்தம்? ப்ளஸ் ஒரு பி ஆல்ஃபாவும் சேர்த்தா 2 பி ஆல்ஃபா ப்ளஸ் தனி உறுப்பு சி ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கப்பா, ஜிபியில் அமையும் அப்படின்னு சொன்னால் கண்டிஷன் அது நமக்கு பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி ஈக்குவல் டு 0 அல்லது பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசின்னு சொல்லணும். 10th நீங்கள் படித்தது தான். அடுத்தது எதனுடைய ஒரு மூலம் சொல்லிட்டாங்க? ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2bx ப்ளஸ் சியின் ஒரு மூலம் சொல்லிட்டு நிரூபிக்க சொல்லிட்டாங்க. அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது? ஆல்ஃபா இருக்குது. எக்ஸுக்கு பதிலாக ஆல்ஃபா இருக்குது. அப்போது அவங்க என்ன கேட்டாங்களோ அது நிரூபிக்கப்பட்டது. ஏயின் ஒரு மூலம் யார்? இந்த வடிவத்தில் வந்துருச்சுல்ல, ஒரு மூலம். ஓகே.